இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தஞ்சாவூரில் முன்ன மாதிரி எளிதாக திமுக அதிமுக என்பவங்க வந்து கடன் செல்ல முடியாது. இந்த முன்ன மாதிரின்னா திமுக அண்ணா திமுக 2 பேரும் சேர்த்து சொல்கிறீங்க? 2 பேரும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ இந்த முன்ன மாதிரி இப்போ வேறுபட்டிருக்கா? என்ன வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? இல்லை அதாவது முன்ன மாதிரினா இந்தந்த தொகுதி அதிமுக ஜெயிச்சிரும், இந்தந்த தொகுதி திமுக ஜெயிச்சிரும். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அவர் பூண்டி வாழ்ந்தார், வந்து பூண்டி கல்யாணம் தான் வந்துடுவார், நன்னிலம் காமராஜ் தான் வந்துடுவார், இப்படி சொல்லுவாங்க. டிஆர்பி ராஜா மன்னார்டி வந்துடுவார். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதில் திருத்துறைப்பூண்டிலையும் நாகப்பட்டினத்துலேயும் வந்துடும், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது இல்லை ஏன் இப்போது. ஏன்னா அதனுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து விஜய் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நேரத்தில் இவர் நாகப்பட்டினத்தில் ஒரு பெருங்கூட்டத்தையும் திருவாரூரில் பெருங்கூட்டத்தையும் நடத்தி காமிச்சார். அதாவது இப்போ வந்து அவர் முன்னோடிகளை பார்த்து ஊழியர்கள், தன்னுடைய கட்சியினுடைய தாவேக்கா வந்திருக்கும் ஊழியர்களை பார்த்து பேசக்கூடியது தான் 5000 பேர் கொண்ட கூட்டங்கள் சேலத்தில், வேலூரில், தஞ்சையில் அப்படின்னு. அப்போ வந்து பெருவெளியில் மக்களை பார்த்து, அது க்ரௌடு, முழுக்க க்ரௌடு அது. இப்போ அவர் பண்ண முயற்சி பண்ணுவது கன்சாலிடேஷன், அந்த முன்னோடிகளை வந்து உறுதிப்படுத்தல் என்பதற்காக 5000 பேர். அப்போ இந்த 5000 நீங்கள் மக்கள்கிட்ட போங்க என்பதை தயார் பண்ணி அனுப்புறதுக்காக பண்ணுறார். அதில் உற்சாகத்தோடு செய்வாங்க, அதுக்காக பண்ணுறார். அது முன்ன மாதிரின்னு சொன்னீங்க, அது வழக்கு. முன்ன மாதிரி என்பது முன்ன வந்து திமுக இந்த தொகுதி ஜெயிச்சிரும், அதிமுக இந்த தொகுதி ஜெயிச்சிரும். அது இப்போ அது இல்லை. அதுதான் அதனுடைய தொண்டர்கள் வந்து இந்த பக்கம் விஜய் பக்கம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன, அவங்க 2 கட்சிகளுடைய வெற்றி தோல்வி பாதிக்குமா? முழுமையாக பாதிக்குது.